வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் வெப்பம் பற்றி பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நம்ம வெப்பம்னா என்ன, வெப்ப ஆற்றல்னா என்ன, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வெப்பத்தின் விளைவுகள்லாம் என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பாடப்பகுதியில் நம்ம வெப்பத்தின் விளைவுகளான நிலை மாற்றத்தை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். நிலை மாற்றம்னா என்னன்னு பார்க்கலாமா? நிலை மாற்றம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செயல்பாடு கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஒரு சில பனிக்கட்டி துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அவற்றை வெப்பப்படுத்தவும். சரியா? ஐஸ் கியூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாத்திரத்தில் போட்டு சூடுபடுத்த சொல்கிறாங்க. சரியா? என்ன நிகழ்கிறது? பனிக்கட்டி துண்டுகள் உருகி நீராக மாறுகிறது. இப்போது நீரினை சிறிது நேரம் வெப்பப்படுத்துவோம். அப்போ உருகிற தண்ணியை மறுபடியும் சூடுபடுத்த சொல்கிறாங்க. என்ன நிகழ்கிறது? பாத்திரத்தில் உள்ள நீரின் பருமன் குறைகிறது. ஏன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தண்ணியோட அளவு குறையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த நிகழ்விலிருந்து நீங்கள் அறிவது என்ன, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை அதிகமாக உள்ளது. பனிக்கட்டி பார்த்தோம் அப்படின்னாக்க திட நிலையில் இருக்குது. திட பொருளில் பார்த்தோம்னா மூலக்கூறுகளுடைய கவர்ச்சி விசை அதிகமாக தான் இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? எனவே அவை மிகவும் நெருக்கமாக உள்ளன. பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை குறைவதால் பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது. அப்போ நம்ம பனிக்கட்டிக்கு வெப்பப்படுத்தும் போது அது இடையே உள்ள கவர்ச்சி விசை குறையிறதுனால நீராக மாறுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை மேலும் குறைவதால் அது நீராவியாக மாறுகிறது. இப்போ புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு? தண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீராவியாக மாறியிருக்கு. சரியா? நீராவியானது சுற்றுப்புறத்துக்கு செல்வதால் நீரின் அளவு குறைகிறது. இந்த நிகழ்விலிருந்து ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அப்பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதுவே அந்த பொருளில் உள்ள வெப்ப ஆற்றலை நீக்கும் போது எது திசையில் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? எது திசையில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வெப்ப ஆற்றல் நம்ம எடுக்கும்போது நீராவியானது நீராக மாறும், நீரானது பனிக்கட்டியாக மாறும். இதுதான் எது திசையில் மாற்றம் ஏற்படுகிறது நம்ம சொல்கிறோம். சரியா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை எடுக்கும் போதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றம் அடைகிறதுன்னு சொல்கிறோம். சரியா? வெப்ப ஆற்றல் காரணமாக பொருட்களில் கீழ்காணும் மாற்றங்களுள் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம். என்னென்ன மாற்றம் ஏற்படலாம்னு பார்க்குறாங்க பாருங்க. திடப்பொருள் திரவமாக மாறுதல், அதுக்கு பேர் உருகுதல். என்ன எடுத்துக்கிட்டு சொல்லலாம்? பனிக்கட்டி இருக்குது, அதை நம்ம வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் இல்லையா? அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? உருகுதல். அடுத்து பாருங்கள், திரவம் வாயுவாக மாறுதல். தண்ணியை சூடுபடுத்தும், என்னவா மாறுது? நீராவியாக மாறுது இல்லையா? திரவம் வாயுவாக மாறுதலுக்கு என்ன பேர்? ஆவியாதல். சரியா? அது அடுத்து பாருங்கள், திடப்பொருள் வாயுவாக மாறுதல். இப்போ கற்பூரம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வெப்ப ஆற்றல் கொடுக்குறீங்க, அது திரவமாக மாறாமல் நேரடியாக என்னவா மாறிடுது? வாயு நிலைக்கு மாறிடுது. அதுக்கு பேர் என்னது? பதங்கமாதல். அடுத்து பாருங்கள், வாயு திரவமாக மாறுதல். வாயு திரவமாக மாறுறதுக்கு என்ன பேர்? குளிர்வித்தல். இப்போ நீராவி இருக்குது, தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்னாக்க நீர்த்துளிகள் கிடைக்கும் இல்லையா? அப்போ வாயு பார்த்தோம்னா திரவமாக மாறுது. இப்போ இது என்னது? குளிர்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? திரவம் திடப்பொருளாக மாறுதல். இப்போ தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணியை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஸ் கட்டியாக மாறுதுன்னா அதுக்கு என்ன பேர்? உறைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? திடப்பொருள் திரவமாக மாறுதல் உருகுதல், திரவம் வாயுவாக மாறுதல் ஆவியாதல், திடப்பொருள் வாயுவாக மாறுதல் பதங்கமாதல், வாயு திரவமாக மாறுதல் குளிர்தல், திரவம் திடப்பொருளாக மாறுதல் பேர் என்னது? உறைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். திடப்பொருள் இதில் பார்த்தோம்னா பனிக்கட்டி இருக்குது, திரவம் நீர் இருக்குது, வாயு நீராவி இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ பொருளுக்கு வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உருகி நீராக மாறிடுச்சு. மறுபடியும் வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது ஆவியாகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம்? பதங்கமாதல் சொன்னோம். சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான், பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை இழக்கும்போது எது திசையில் மாற்றம் நிகழ்வுன்னு சொன்னோம் இல்லையா?
அதுக்கு உதாரணமாக இந்த படத்தையே நம்ம சொல்லலாம். இப்போ வாயுவாக இருக்குது, அதை நீங்கள் குளிர்விச்சிங்க அப்படின்னா திரவமாக மாறும். மறுபடியும் அதை உறைதல் செஞ்சோம் அப்படின்னா திடப்பொருளாக மாறும். இதுதான் என்ன பேர் நம்ம சொல்கிறோம்? படிதல். வாயு திடப்பொருளாக மாறதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? படிதல்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இது நீரினுடைய நிலை மாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த அலைமணிக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம் மற்றும் வாயு ஆகிய 3 நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் நீர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு பருப்பொருள் இருக்குது அப்படின்னா அது நீர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, வெப்ப பரிமாற்றம். வெப்ப பரிமாற்றம்னு என்ன அர்த்தம்னா, வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? கவனிங்க, அலைன் பண்ணிக்கோங்க. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அது அப்பொருளின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பரிமாற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கு பேர் அது பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஒரு பொருளின் நிலையை பொறுத்து வெப்ப பரிமாற்றம் 3 விதங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். என்னென்ன விதங்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வெப்ப பரிமாற்றம் நடைபெறும் 3 விதங்களாவன வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெப்ப கடத்தல். வெப்ப கடத்தல். அப்போ வெப்பத்தை யாராவது கடத்திட்டு போகிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் தான் வெப்ப கடத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? செயல்பாடு 4 பாருங்க. சிறிதளவு சூடான நீரினை ஒரு முகவையில் எடுத்துக்கொண்டு அதனுள் ஒரு கரண்டியினை வைக்கவும். சரியா? இப்போ தண்ணி சூடாக இருக்குது, அதில் ஒரு ஸ்பூன் வச்சுருங்க. சிறிது நேரம் கழித்து கரண்டியின் மறுமுனையை தொட்டு பார்க்கவும். கரண்டியின் மறுமுனை வெப்பமாக இருப்பதை உணர முடிகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம பார்க்குறது தான். தண்ணியில் கரண்டி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது சூடாக இருக்கும் இல்லையா? தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும். இல்லைன்னா அம்மா சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் கரண்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அது கரண்டி தொட்டு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? சூடாக இருக்கும். ஆமாவா இல்லையா? சரி, இப்போ புரியுதா உங்களுக்கு? முகவையில் உள்ள கரண்டியின் மறுமுனை எவ்வாறு சூடாகியது? சூடான நீரில் உள்ள வெப்ப ஆற்றலானது கரண்டியின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு கடத்தப்படுவதே இந்நிகழ்வுக்கு காரணமாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ கரண்டி போன்ற திடப்பொருட்களில் அணுக்கள் மிகவும் நெருக்கமாக அமைந்துள்ளன. அணுக்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னாகும்? வெப்பத்தின் மூலம் இயக்க ஆற்றலை பெற்று அதிர்வடையும் நீர் மூலக்கூறுகள் கரண்டியில் உள்ள அணுக்களுக்கு வெப்பத்தை கடத்தி அவற்றையும் அதிர்வட செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் அதிர்வடையது இல்லாமல் கரண்டியில் உள்ள மூலக்கூறுகளையும் என்ன பண்ணுது? அதிர்வடைய செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த அணுக்கள் அருகில் உள்ள அணுக்களை அதிர்வடை செய்கின்றன. இவ்வாறு வெப்ப ஆற்றலானது கடத்தியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, இங்கே இந்த படத்தை பாருங்க. ஒரு உலோக கடத்தி இருக்குது, அதில் வெப்பப்படுத்துகிறாங்க. வெப்பமானது ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடத்தப்படுது. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கவனிங்க. வெப்ப கடத்தல் நிகழ்வு ஒரு கடத்தியின் இரு முனைகளுக்கிடையே அல்லது வெவ்வேறு வெப்பநிலையில் ஆனால் ஒன்றுடன் ஒன்று தொடர்பில் உள்ள 2 திடப்பொருட்களுக்கிடையே நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ வெப்ப கடத்தல் பார்த்தோம் அப்படின்னா 2 முனைகளுக்கிடையே நடக்கலாம். இல்லைன்னா வெவ்வேறு வெப்பநிலையில் ஒன்றுடன் தொடர்பில் உள்ள 2 திடப்பொருட்களுக்கிடையே நிகழ்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கவனிச்சுக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க. திடப்பொருட்களில் அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் இயக்கம் இல்லாமல் வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய வெப்ப பகுதியிலிருந்து குறைவாக இருக்கக்கூடிய வெப்ப பகுதிக்கு வெப்பமானது கடத்தப்படுது அப்படின்னு சொன்னது தான் இந்த வரையறை. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும். உலோகங்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்? வெப்ப கடத்திகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருட்கள் வெப்ப கடத்தா பொருட்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரியா? நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொருட்கள் வெப்பத்தை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது வெப்ப கடத்தி. பொருட்கள் பார்த்தோம்னா வெப்பம் அடையலை அப்படின்னா அது பேர் அது வெப்ப கடத்தா பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க. மரம், தக்கை, பருத்தி,
கண்ணாடி, ரப்பர் ஆகியவை வெப்பக்கடத்தா பொருளுக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதே பண்ணிக்கோங்க, இது முக்கியம். வெப்பக்கடத்திகள்னா என்ன, வெப்பக்கடத்தா பொருட்கள்னா என்னன்னு கேட்கும்போது இதுதான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அன்றாட வாழ்வில் வெப்பக்கடத்தல். அன்றாட வாழ்வில் வெப்பக்கடத்தல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலோகத்தால் ஆன பாத்திரங்களில் நாம் உணவு சமைக்கின்றோம். சமையல் பாத்திரத்தை வெப்பப்படுத்தும் போது வெப்ப ஆற்றலானது பாத்திரத்திலிருந்து உணவுப் பொருளுக்கு கடத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நேரடியாக உணவு சமைக்கிறதுக்கு வந்து பாத்திரத்தை தான் பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரம் சூடேறிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து சமைக்கிறதுக்கு தயாராகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், சலவை பெட்டியை கொண்டு துணியை சலவை செய்யும் போது சலவை பட்டியிலிருந்து வெப்ப ஆற்றல் துணிக்கு பரவுகிறது. சரியா? அயன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பாக்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது துணியினுடைய சுருக்கங்கள்லாம் போக்கி வெப்ப ஆற்றலை கொடுக்குறது பார்த்துருப்பீங்க இல்லையா? அடுத்தது, சமையல் பாத்திரங்களின் கைப்பிடி பிளாஸ்டிக் அல்லது மரத்திலால் ஆன பொருட்களால் செய்யப்பட்டிருக்கும், ஏனெனில் அவை வெப்பத்தை கடத்துவதில்லை. சரியா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமையல் பாத்திரத்தில் வந்து பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் வரது பார்த்துருப்பீங்க, இல்லை மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது பார்த்துருப்பீங்க. ஏன்னா சமையல் செய்யக்கூடிய பாத்திரமானது உலோக கடத்தி இல்லையா? அதாவது வெப்ப கடத்தியாக அங்கே செயல்படுது இல்லையா? அடுத்து பாருங்கள், இக்ளூ எனப்படும் பனிவீடுகளில் உள்பகுதியின் வெப்பநிலை சுற்றுப்புறத்தை விட அதிகமாக இருக்கும். இக்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய பனிவீடு வந்து பார்த்தோம்னா அதனோட உள்பகுதி வெளிப்புறத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? ஏனெனில் பனிக்கட்டி வெப்பத்தை மிகவும் அரிதாக கடத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ பனிக்கட்டியானது வெப்பத்தை வந்து மிகவும் அரிதாக கடத்தக்கூடியதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான், இதில் வரக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா? ஸோ இன்றைக்கி பாடப்பகுதியில் நாம் நிலை மாற்றம்னா என்னன்னு பார்த்தோம், வெப்பம் எவ்வாறு பரிமாற்றப்படுதுன்னு பார்த்தோம். வெப்பம் பரிமாற்றம் வந்து பார்த்தோம்னா 3 வகையான நிகழ்வுகள் நடக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. அதில் இன்றைக்கி நம்ம வந்து வெப்ப கடத்தல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? நாளைக்கு பாட வகுப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வெப்பச்சலனம் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த பாடங்களை வந்து இன்றைக்கே படித்து எழுதி பாருங்கள். அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.